பாஜக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தமிழகத்தில் நாளை முதல் 2 நாட்களுக்கு பிரச்சாரம் மேற்கொள்கிறார் பிரதமர் மோடி. வேலூர் மற்றும் மேட்டுப்பாளையத்தில் நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்ற ஏற்பாடு. பிரதமர் மோடியின் சென்னை ரோட் ஷோவுக்கு 20 நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கிய தேர்தல் நடத்தும் அதிகாரி. ரோட் ஷோ நடக்கும் பாண்டி பஜார் பகுதியில் பாதுகாப்பு பணியில் சுமார் 3500 போலீசாரை ஈடுபடுத்த காவல்துறை முடிவு. நாளை நடக்கும் ரோட் ஷோவில் பிரதமர் பங்கேற்பதை ஒட்டி தியாகராய நகர் பகுதியில் போலீசார் தீவிர கண்காணிப்பு. மோப்ப நாய்களை கொண்டு வெடிகுண்டு நிபுணர்கள் ஆய்வு செய்யும் பணி தீவிரம். பிரதமர் மோடியின் ரோட் ஷோவையொட்டி சென்னை தியாகராய நகர் பகுதியில் நாளை போக்குவரத்து மாற்றம். பிற்பகல் 3 முதல் இரவு 8 மணி வரை மாற்று வழியை பயன்படுத்த வாகன ஓட்டிகளுக்கு போலீசார் அறிவுறுத்தல். நாமக்கலில் ரோட் ஷோ மேற்கொண்டு பாஜக வேட்பாளர் KP ராமலிங்கத்துக்கு ஆதரவு திரட்டிய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், திமுகவினரும் காங்கிரசாரும் பிரச்சாரம் செய்வது போல CAA சட்டத்தால் எந்த மதத்தின் உரிமைகளும் பறிக்கப்படாது என உறுதி. सिटीजनशिप एक्ट बनाने का वादा किया था। गवर्नमेंट बनने के साथ ही हम लोगों ने इस बार सिटीजनशिप एक्ट भी बना दिया, नागरिकता का कानून बना दिया। लेकिन मैं क्लैरिफाई करना चाहता हूं, जो भारत के नागरिक हैं, चाहे वह हिंदू हो, चाहे मुस्लिम हो, चाहे क्रिश्चियन हो, पारसी हो, ज्यूज हो, किसी की सिटीजनशिप नहीं जाने वाली है। या कांग्रेस और DMK के लोग इस प्रकार का भ्रम पैदा कर रहे हैं, कंफ्यूजन पैदा करने की कोशिश कर रहे हैं. பக்கத்து மாநிலம் மட்டுமின்றி வெளிநாடுகளும் பின்பற்றுவதுதான் திராவிட மாடல் அரசு என உதயநிதி விளக்கம். கல்விக்கு முக்கியத்துவம் தரும் தமிழகத்தின் காலை உணவு திட்டத்தை கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பாராட்டி பேட்டி அளித்திருப்பதாகவும் தகவல். பிரச்சாரத்திற்கிடையே தருமபுரியில் உதயநிதியிடம் புடவை கேட்ட பெண், புடவை கொண்டு வரவில்லை என கூறி துண்டு கொடுத்து சமாளித்த உதயநிதி. சாலை வசதி செய்யப்படும். வணக்கம்மா. புடவை எல்லாம் இல்லம்மா, துண்டு இருக்கு. நீ புடவை கேட்பேன்னு தெரிஞ்சா கண்ணாடி புடவை எடுத்துட்டு வந்திருப்பேன். எனக்கு ஒரு துண்டு கொடுங்கப்பா. கமல்ஹாசனை மனநல மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பரிசோதனை செய்ய வேண்டும் என அண்ணாமலை கருத்து. நாட்டின் தலைநகரை நாக்பூருக்கு எப்படி மாற்ற முடியும் என கேள்வி. உண்மையாலுமே நல்லா இருக்காங்களா? 2 பிரெயினுமே, லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் ரெண்டுமே ஃபங்க்ஷன் ஆகுதா? சுயநலவோட தான் இருக்காங்களா? சரியா சாப்பிட்றாங்களா அப்படின்னு பார்த்து மருத்துவ ஆலோசனை கமலஹாசன் ஐயா கொடுக்கணும். நல்ல ஒரு சைக்காட்டிஸ்ட கூட்டிட்டு போய் நல்ல மருத்துவ ஆலோசனை கமலஹாசன் அவங்களுக்கு கொடுக்கணும். எப்படி இந்தியாவுடைய கேபிட்டல் நாக்பூருக்கு மாற்ற முடியும்? எப்படி மாற்ற முடியும்? நீங்களே லாஜிக்கலா சொல்லுங்க, எப்படி மாற்ற முடியும்? செந்தில் பாலாஜி தினந்தோறும் சிறையில் இருந்து தொலைபேசியில் பேசி கோவை தேர்தல் களத்தை இயக்குவதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. கோவையில் தோடு மூக்குத்தி பழங்கினாலும் தங்கச் சுரங்கத்தையே கொட்டினாலும் பிரதமர் மோடிக்குத்தான் வாக்குகள் விழும் என்றும் உறுதி. இந்த கரூர் கம்பெனி என்று சொல்லக்கூடியவங்க வந்துட்டாங்க. ஜெயிலில் இருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் டெய்லி போன்ல பேசுறாரு, இயக்குறாரு, கதை திரைக்கதை வசனம் எழுதுறாங்க. TRB ராஜாக்கு அவர் தான் கதை திரைக்கதை வசனம் எழுதி கொடுத்துட்டு இருக்காரு. இதை செய்ய அதை செய்யுன்னு TRB ராஜா அவர் சொன்னதை இங்க செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பட் இந்த டைம் என்ன கதை திரைக்கதை வசனம் எழுதினாலும் கூட கோயம்புத்தூர் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். 85 வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய நம்முடைய மூத்தவர்களுக்கு தோடுன்னு தூக்கி சுத்தாங்க ஒரு 4 பேர். மூக்குத்தி வரலாம், என்ன வேணாலும் வரலாம், என்ன வேணாலும் வரட்டுனா. ஆனா இந்த முறை நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். என்னதான் கோயம்புத்தூர்ல அள்ளி வீசினாலும் கூட, ஏன்னா தோல்வி பயம் டெய்லி அதிகமாகும். முதலமைச்சர் சென்னையில் உட்காந்துட்டு ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்றாரு. இங்க இருக்கக்கூடிய ஆட்கள் பணத்தை வைத்து விலைக்கு வாங்கலான்னு பாக்குறாங்க. ஆனால் எங்களுடைய அரசியல் மிக தெளிவாக இருக்கின்றோம். இது மாற்றத்திற்கான அரசியல். கோயம்புத்தூர்ல அவங்க கொண்டாந்து தங்க சுரங்கத்தையே கொட்டினாலும் கூட மக்களுடைய வாக்கு மோடி அவர்களுக்கு தாமரை சின்னத்துல தான் இருக்கும். காலை உணவு திட்டத்தை ஸ்டாலின் தாமே அமர்ந்து கண்டுபிடித்தது போல பேசி வருவதாக அண்ணாமலை விமர்சனம். காலை உணவு திட்டத்தை இஸ்கான் அமைப்பும் ஒரிசா, வங்காளத்தில் NGO-க்களுக்கும் அமல்படுத்தி வருவதாக தகவல். பெங்களூர் இன்னைக்கு போனீங்கன்னா இஸ்கான்
அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ல காலை உணவு கொடுக்கறாங்க. இதே இஸ்கான் தமிழ்நாட்டுல திமுக வர்றதுக்கு முன்னாடியே தமிழக அரசு கிட்ட பர்மிஷன் அப்ளை பண்ணாங்க. காலை உணவு திட்டம் சென்னை கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல நாங்க கொடுக்கறோம். சோ காலை உணவு திட்டம் நீங்க ஒரிசாக்கு போங்க, பெங்காலுக்கு போங்க, அங்க இருக்கக்கூடிய என்ஜிஓஸ் பண்ணிட்டு இருக்காங்க. காலை உணவு திட்டம் ஏதோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காலையில் உட்கார்ந்து கண்டுபிடிச்ச மாதிரி NEP-ல நியூ எஜுகேஷன் பாலிசியில திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது காலை உணவு என்கின்ற வார்த்தையை பேசுவதற்கு முன்பே நம்ம நியூ எஜுகேஷன் பாலிசியில காலை உணவு திட்டத்தை கண்டிப்பாக ஒரு மாநில அரசும் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றோம். தர்மபுரி தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயாவை ஆதரித்து பாட்டு பாடி வாக்கு சேகரித்த சீமான், சீட்டுக்கும் நோட்டுக்கும் அலைகிற கூட்டத்தை ஒழித்து நாட்டுக்காக பணியாற்றுபவர்களை தேர்வு செய்ய வேண்டும் என பேச்சு. மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்தில ஓட்டு போடணும் ஐயாக்கா, மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு, நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு. திமுக எம்எல்ஏ புகழேந்தி மறைவை அடுத்து விக்கிரவாண்டி தொகுதி காலியானதாக அறிவித்தது சட்டப்பேரவை செயலகம். ஜூன் 1க்குள் இடைத்தேர்தல் நடத்தப்படுமா என்பதை தலைமை தேர்தல் ஆணையம் முடிவு செய்யும் என சத்யபிரதா சாஹூ விளக்கம். வரும் 19ஆம் தேதி தமிழகத்தில் வாக்குப்பதிவு முடிந்தாலும் ஜூன் 4 வரை பணம் கொண்டு செல்வதற்கான கட்டுப்பாடுகள் தொடரும் என சத்யபிரதா சாஹூ அறிவிப்பு. வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாள் வரை உரிய ஆவணங்கள் இன்றி பரிசு பொருட்களும் கொண்டு செல்லக்கூடாது என விளக்கம். வீட்டு வசதி வாரிய வழக்கிலிருந்து பெரியசாமி விடுவிக்கப்பட்டதற்கு எதிராக நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை. வழக்கை உயர்நீதிமன்றம் விசாரிக்கவும் தடை விதித்தது உச்சநீதிமன்றம். பரஸ்பரம் விவாகரத்து கோரி நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு. கடந்த சில ஆண்டுகளாக பிரிந்து வாழ்வதை சுட்டிக்காட்டி திருமணத்தை ரத்து செய்ய கோரிக்கை. சென்னையில் 53,000 ரூபாயை கடந்தது ஆபரண தங்கத்தின் விலை. சவரனுக்கு 360 ரூபாய் உயர்ந்து 53,280 ரூபாய்க்கு விற்பனை.